வணக்கம் ரேவிஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி வந்து இந்த ஒரு நியூட் மேக்கப் லுக் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் டெய்லி வேருக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் காலேஜ் போகிறீங்க, இல்லை வெளியே எங்கேயாச்சும் சிம்பிளாக போகிறீங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் டக்குனே க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இருக்க பிக்மெண்டேஷன்ஸை கவர் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் கன்சீலரோ இல்லை ஃபவுண்டேஷனோ எது போட்டாலுமே, எப்போவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எது போட்டாலுமே வந்து ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால உங்கள் ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷனை ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நல்லா கன்சீல் பண்ணிடுங்க, கவர் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்து இது ரொம்ப வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும்போது அதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் போட்டோன்னா டக்குனே ஆக்சிடைஸ் ஆயிரும். உங்களுக்கு ஆஷியாக மாறிடும், உங்கள் ஸ்கின்னே வந்து ஒரு ஆஷ் கலரில் மாறிடும். உங்கள் ஒரிஜினல் ஸ்கின் டோனே தெரியாது வெளியே. ஸோ அதனால் வந்து நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு வாயை சுற்றி அண்டு என்னோட கண்ணுக்கு கீழே அண்ட் சைடில் கொஞ்சம் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி உங்கள் ஃபிங்கர்ஸாலேயே வந்து நீங்கள் ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பியூட்டி பிளெண்டரோ அப்படி இல்லைன்னா வந்து மேக்கப் ப்ரஷ்ஷோ வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் ஃபிங்கரால் பிளெண்ட் பண்ணும்போது உங்கள் பாடியில் உள்ள ஹீட் வந்து அந்த ப்ராடக்டை நல்லா மெல்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட மெர்ஜ் பண்ணும். ஸோ அதனால தான் நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு காம்பேக்ட் பவுடரை லூஸ் பவுடர் ஆக்கி தான் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் ரொம்ப ஓவர் டூ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே வந்து மினிமலாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தலைன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸஸாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் ஷேடுக்கு வந்து கரெக்டான ஷேடாக வந்து நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் பேஸ்க்கு. அண்ட் அதனால இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் உங்கள் ஷேடுக்கு ஈக்குவலான ஷேடாக இருக்கணும். அண்ட் என்னோடய ஷேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் போட்டிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அங்கே போட்டு நல்லா கன்சீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏரியாஸை நம்ம கவர் பண்ணிக்கலாம். கன்சீலர் வந்து ஒரு திக்கான ஃபார்மில் இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி ஆகணும். அண்டு ஃபவுண்டேஷனை விட கன்சீலர் வந்து அதிக கவரேஜ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இதை வந்து நான் ஒரு டேம் பியூட்டி பிளெண்டரால் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். அண்ட் மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து பிளெண்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. நீங்கள் அவசரத்தில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரைகுறையாக பண்ணாலுமே அது ரொம்ப திட்டாக தெரியும். பிகாஸ் வந்து கன்சீலர் திக்கான ப்ராடக்ட், அதனால ரொம்ப திட்டாக தெரிய சான்ஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்கப் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கவரேஜ் அதிகமாகவே கிடைக்கும். நான் பியூட்டி பிளெண்டரில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் தான் கொடுக்கும். பிகாஸ் வந்து நம்ம காலேஜ் போகும்போது ரொம்ப ஓவர் மேக்கப் பண்ணிவிட்டு போக முடியாது. அதனால் வந்து ஒரு மினிமலான மேக்கப்புக்கு நீங்கள் பியூட்டி பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும். உங்கள் லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சீலர் வந்து ஹெவி கவரேஜ் கொடுக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்டப் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கவரேஜ் தேவைப்படுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணுறனால தான் எனக்கு இந்த அளவுக்கு எங்கெங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ நான் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து நான் ஆரம்பிக்கும் போதே நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஓவராலாக வந்து பூதோ மாதிரி ஆயிருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் லைட்டாக உங்களுக்கு கவர் பண்ணணுன்னு தோணுதோ அங்கே மட்டும் கவர் பண்ணிவிட்டு உங்கள் மேக்கப்பை வந்து பேஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் உங்கள் ஷேடுக்கு ஏற்றாப்பில் கரெக்டான கன்சீலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின்னோட அது மெர்ஜ் ஆகி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆஷியாக டர்ன் அவுட் ஆகும். அண்ட் நான் வந்து லைட்டாக நோஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் லைட்டாக பிரைட்னஸ் வேணுமோ அங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா கன்சீலர் போட்டு நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு காம்பேக்டே எடுத்து வந்து நான் வந்து நல்லா என் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து கன்சீலர் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் செட் பண்ணலைன்னா உங்களோட ஃபைன் லைன்ஸில் போய் அது செட்டில் ஆகிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப விரிங்கிள்ஸ் வந்த மாதிரி அதிகமாக தெரியும். ஸோ அதனால் வந்து நல்லா செட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக. அண்டு நீங்கள் ஃபேஸை செட் பண்ணுறனால உங்கள் மேக்கப்பும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபுல் டே கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்டு மேக்ஸிமம் இந்த மேக்கப் வந்து ஒரு 6 hours வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்து இது காலேஜுக்கு வந்து போட்டுட்டு போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸையே வந்து ஃப்ரேம் பண்ணி காட்டுறது வந்து நம்மளோட ஐப்ரோஸ் தான். ஸோ அந்த ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக ஒரு லுக்காக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு த்ரெட்டிங் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ப்ராடக்ட் எடுத்து ஒரு ஆங்குலர் ப்ரஷ் அந்த கிட்டோடையே வரும். ஸோ நான் அதை எடுத்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்னர் ப்ரோ வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ நான் அதை வந்து டச் பண்ண போகிறதில்ல, அவுட்டரில் மட்டும்தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து இன்னரில் வந்து நான் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் மெத்தட். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோஸ் இருக்குது, அதோட ஷேட் என்னன்றதை தெரிஞ்சு நீங்கள் அது மாதிரி ஷேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப டீப் பிளாக் போனீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இப்போ வந்து நான் பேக்கோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஷேடுக்கு வந்து ரொம்ப நியூடாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப நல்ல ஷேடும் கூட. நியூட் லிப்ஸ்டிக்கில் வந்து இது ஒரு நல்ல ஷேட். ஸோ இங்கே வந்து நான் எந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணலை, லிப் லைனரை வச்சு என் லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து சிம்பிள் லுக்குக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஹைலைட்டரை வந்து ஃபஸ்ட்டு என் ஐலிட்ஸில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் மேக்கப் லிப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நியூடாக தான் வச்சுருக்கோம். அதனால லைட்டாக ஹைலைட் ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸில் வந்து நான் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆடாக தெரியக்கூடாது, அதனால நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கே பியூட்டியோட காஜல் எடுத்திருக்கேன். அதை வச்சு ஃபஸ்ட்டு நான் அப்பர் வாட்டர் லைனில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன், டைட் லைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நமக்கு இங்கே எந்த ஒரு ஹெவியான மேக்கப்பும் பண்ணலை. அதனால் வந்து நீங்கள் அப்பர் வாட்டர் லைனில் பண்ணும்போது உங்களுக்கு லேஷ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லராக தெரியும். இப்போ வந்து நான் காஜலை மேலே அப்ளை பண்ணிடுறேன். நான் ஐலைனர் வைக்காமல் காஜலை மட்டும் நான் மேலே அப்ளை பண்ணி ஒரு லைட்டாக ஒரு விங் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லுக்குக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லோவர் வாட்டர் லைன்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த லுக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதே ஹைலைட்டர் எடுத்து நம்ம ஃபேஸில் ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சிம்பிள் மேக்கப்புக்கு வந்து நீங்கள் ஹைலைட்டர் அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம்தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர்டூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ ரொம்ப சப்டிலாக வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்கள் ஃபேஸே வந்து நல்லா க்ளோயிங்காக தெரியும். நீங்கள் வந்து போட்டிருக்கிறது நியூடான ஒரு மேக்கப் தான், ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மேலே நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னே நல்லா க்ளோயிங்காக ஹெல்த்தியாக தெரியும். அண்ட் அவ்வளோதான், இதுதான் நம்ம லுக். நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் இந்த லுக்கை. அண்டு நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை சிம்பிளாக எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா தாராளமாக இந்த மேக்கப் லுக்கை நீங்கள் கேரி ஆன் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.